Hi guys, welcome to Besant Technologies Velachery Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி மோகேஷ். அவர் எங்களோட டைப் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெஸ்ட் இன்ஜினியராக ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் மோகேஷ். தேங்க்யூ சார். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுவாங்க. நேட்டிவ் என்ன, இந்த காலேஜில் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள்? என் பேர் மோகேஷ். நான் வந்து பிடெக் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்திருக்கேன். 2025 பாஸ்ட் அவுட். கிரைஸ்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பாண்டிச்சேரியில் படித்தேன். 2025 பாஸ்ட் அவுட். நான் இங்கே வந்து எங்கள் அண்ணன் மூலியமாக ரெஃபர் பண்ணி இங்கே பெஸ்ட் டெக்னாலஜியில் வந்து அண்ணா இங்கே படித்தாரு கரெக்டுங்களா? அண்ணா இங்கே படித்தாரு. அதனால் நாங்கள் வந்து பெஸ்ட் டெக்னாலஜி சேர்ந்தேன். ஓகே. சேர்ந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸ் எடுத்து படித்தேன். இட்ஸ் பீரியட் வந்து ஒரு 6 month டியூரேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ரெகுலராக மார்க் இன்டர்வியூஸ், அவங்க கொடுக்குற பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாத்தையும் சொல்லி ரெகுலராக அட்டன் பண்ணிவிட்டு இவங்க டைப் கம்பெனி ரெமிட்பின்ற கம்பெனியில் வந்து நான் பிளேஸ் ஆகிருக்கேன் இப்போது சாஃப்ட்வேர் டெஸ்ட் இன்ஜினியராக. ஓகே. உங்கள் ட்ரெயினர் பற்றி சொல்லுங்கள். யார் உங்கள் ட்ரெயினர், எப்படி எடுத்தாங்க கிளாஸு? எனக்கு ட்ரெயினர் வந்து திவ்யா மேம் எடுத்தாங்க. திவ்யா மேம் ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கிளாஸ் எடுத்துட்டு கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஜாவா கான்செப்ட்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் செலினியம் ஆட்டோமேஷன்ஸ் எல்லாத்தையும் நோட்ஸ் கொடுத்து எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்க் இன்டர்வியூ ஒரு 3 marks அவங்க ட்ரெயினரே எடுத்தாங்க. அதுக்கப்புறமா பெஸ்ட் டெக்னாலஜி ரெகுலராக மார்க் இன்டர்வியூ எடுத்தாங்க. சாட்டர்டே எடுத்தாங்க. அதை ரெகுலராக அட்டன் பண்ணேன். அதனால் நிறைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி எனக்கு கிராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ நீங்கள் ஆஃபர் வாங்கின கம்பெனியில் மொத்தம் எத்தனை ரவுண்ட் இருந்துச்சு, என்னென்ன ரவுண்ட் இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க? எனக்கு கம்பெனியில் மொத்தம் 3 ரவுண்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு ஜென்ரல் ஹெச்ஆர் இருந்தது. ஜென்ரல் ஹெச்ஆருக்கு டெக்னிக்கல் ஹெச்ஆர் கேட்டிருந்தாங்க. டெக்னிக்கல் ஹெச்ஆரில் வந்து மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் எல்லா கான்செப்ட்ஸுமே கேட்டாங்க. அப்புறம் அந்த டைமில் வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. டெஸ்ட் கேசஸ்லாம் எழுத சொல்லியிருந்தாங்க. செலினியம் டீப்பாக போயிட்டு கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபைனல் ரவுண்டாக சிடிஓ ரவுண்டு, சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் ரவுண்டு வச்சாங்க. அது விர்ச்சுவலாக வச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக கிராக் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. நான் கிராக் பண்ணிட்டேன். ஜாவாலேருந்து அது கேட்டிருந்தாங்களா? ஜாவாவில் வந்து கோடிங் கேட்டிருந்தாங்க. ஜாவா ரிட்டர்ன் பண்ண சொன்னாங்க. 2 கோடு ஈஸியாக தான் இருந்தது. மேக்ஸிமம் ஆஃப் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆட் நம்பர், ஈவன் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அது ஈஸியாக இருந்ததுனால நான் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டேன். எப்போ ஜாயினிங் சொல்லியிருக்காங்க? ஜாயினிங் மண்டேல இருந்து. சூப்பர். இங்கே உங்களுக்கு ஹெச்ஆர் டீம்ல இருந்து யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம்? ஹெச்ஆர் அகிலன் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ரெகுலராக எனக்காக மட்டுமே குரூப்பில் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக அதை அப்ளை பண்ணி ஒரு 30+ இன்டர்வியூ கிட்ட நான் பெசன்ட் மூலியமாகவே அட்டன் பண்ணிட்டேன். 30+ அட்டன் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் நான் ஈஸியாக கிராக் பண்ணேன். ஸோ நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணி 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணி அடுத்த இன்டர்வியூ கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அவங்க வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணலைனாலும் வந்து ப்ராப்பராக நடந்ததை சொல்லும்போது நம்ம அவங்கள திரும்ப என்ன பண்ணலாம், டியூன் பண்ணலாம். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே கிளியர் பண்ணிக்குவாங்க. ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து 2 to 3 இன்டர்வியூ எடுத்துக்குவாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்குமே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிளே வருதான். அதனால கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? ஸோ ஆல் தி பெஸ்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உள்ள போனதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வாங்க. சரியா? தேங்க்யூ.